ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் அஸ்வின் பாபு. இன்றைக்கான வீடியோவில் குளோபலாக நடந்த ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். இந்த விஷயம் குளோபலாக நடந்தாலும் அது இந்தியாவுக்கு எப்படி பாதிக்குன்றதையும் கிளியராக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் டெய்லியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். டெய்லி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்களா? ஓகே, எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் அவருடைய வேலையை திரும்ப ஆரம்பிச்சிட்டாரு. என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் வந்து அமெரிக்கன்ஸுக்கு, முக்கியமாக அமெரிக்காவில் இல்லாமல் வெளிநாட்டில் வாழ்கிற அமெரிக்கன்ஸுக்கு ஒரு அறிவிப்பு விட்டுருக்காரு. முக்கியமாக அது எங்கே இருக்கவங்களுக்குன்னா, ஈரானில் வாழ்கிற அமெரிக்கன்ஸுக்கு. அங்கே இருக்க வெஸ்டர்ன் பீப்புள் எல்லாருக்கும் என்ன சொல்லியிருக்காருன்னா, உடனடியாக ஈரானை விட்டு வெளில கிளம்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு பேர் வந்து என்ன வச்சுருக்காருன்னா, லெவல் ரெட் செக்யூரிட்டி வார்னிங் சொல்லியிருக்காரு. லெவல் ரெட் செக்யூரிட்டி வார்னிங் ஈரானில் வாழ்கிற வெஸ்டர்ன் பீப்புளுக்கு இது வார்னிங் வந்திருக்கு. அப்படின்னா என்ன நடக்க போகுது அப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் மோஸ்ட்லி புரிஞ்சிருக்கும். ஆமாங்க, அவர் போற ஆரம்பிக்க போகிறாருன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி எல்லாருமே அப்படி தான் கணிக்கிறாங்க. அவர் திரும்பி வந்து ஈரான் அடிக்க போகிறாருன்னு தான் நினைக்கிறேன். பட் ஆனால் அந்த வார்னிங்கில் என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஃபஸ்ட்டு இமீடியட்டாக ஈரான்லேருந்து வெளில வாங்க. ஃபஸ்ட்டு திங், இமீடியட்டாக ஈரான்லேருந்து எல்லா வெஸ்டர்ன் பீப்புளுமே வெளில வந்துருங்க. அமெரிக்கன்ஸ் யாருமே அங்கே இருக்கக்கூடாது. அப்படி இருந்தீங்க அப்படின்னா அமெரிக்கன் கவர்மெண்ட் அதுக்கு பொறுப்பேற்காது. அதுவும் இல்லாமல் நீங்கள் வெளில வரதுக்கும் அமெரிக்கன் கவர்மெண்ட் எந்த ஒரு சப்போர்ட்டும் பண்ணாது. நீங்களாக தான் உங்களோட ஓனாக பார்த்துக்கணும். அங்கேருந்து வெளில வாங்கன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட்ஸ் லைக் இந்த மாதிரி ஜெட்டு, ப்ரைவேட் ஜெட்டு, பப்ளிக் இது ஏர்ப்ளைன்ஸு, இது மாதிரி வந்து இது எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. மோஸ்ட்லி முடிஞ்ச அளவுக்கு வந்து லேண்ட் வழியாக வர பாருங்க. மேலே இந்த மாதிரி ஃப்ளைட்டில் வருது வந்து அந்த அளவுக்கு சேஃபானது கிடையாது. எங்களால் எந்த பொறுப்பும் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. லேண்டு வழியாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அர்மேனியா, டர்க்கி இந்த மாதிரி வழியாக, அர்மேனியா, டர்க்கி வழியாக லேண்டு வழியாக வாங்க. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக கிளம்பி வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க மக்கள் வந்து, அங்கே இருக்க அமெரிக்கன்ஸ் ஆர் வெஸ்டர்ன் பீப்புள் அவங்களுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி அமெரிக்கன் பாஸ்போர்ட்டோ மற்ற பாஸ்போர்ட்டை யூஸ் பண்ணாதீங்க. அங்கே இருக்க பாஸ்போர்ட்டை யூஸ் பண்ணி வெளில வாங்க. நீங்கள் மாட்டினீங்கன்னா எங்களால் எதுவும் காப்பாற்ற முடியாது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் அங்கே தான் இருக்க போகிறீங்க அப்படின்னா, டேப்லெட்ஸ், முக்கியமாக இந்த மெடிசன்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, மெடிசன்ஸ், நிறையா நாட்களுக்கு தேவையான ஃபுட்டு எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் வார் ஜோன்லேருந்து தனியாக வந்துருங்க அப்படின்ற ஒரு பெரிய அறிவிப்பு அறிவிச்சிருக்காரு. இப்படினாலே தெரியும் என்ன நடக்க போகுது அடுத்துன்னு. எல்லா கோல்டு ப்ரைஸ், ஷேர் எல்லா வேலையுமே கண்ணாப்பின்னான்னு ஏறப்போகுது. ஷேர் மார்க்கெட் எல்லாம் அடி வாங்க போகுது. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா, ஓகே இதெல்லாம் பார்த்தோமா, இது என்ன அஃபெக்ட் ஆகும், குளோபலாக எப்படி அஃபெக்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா, குளோபலாகவே இவங்க அமெரிக்கா வந்து ஒரு மிகப்பெரிய ஜெயிண்ட்டு. ஓகேங்களா? ஈரான் வந்து ஒரு சின்ன நாடு. அமெரிக்காவை எதுவும் பண்ண முடியாது. ஆனால் அந்த ஒரு அட்மாஸ்பியர், அந்த ஒரு லேண்ட் அமைஞ்சிருக்கு, ஈரான் அமைஞ்சிருக்க அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா, அங்கே வந்து ஒரு வழி இருக்குது. ஓகேங்களா? சீ ரூட் வந்து பிளாக் செய்யப்படும். சீ ரூட் அங்கே பிளாக் செய்யப்பட்டால் 80% ஆஃப் ஆயில் வந்து அந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் எங்கேயுமே போக முடியாது. உலகத்துக்கே பற்றாக்குறை வரப்படும். ஓகேங்களா? எப்படி சொல்கிறதுனா, அங்கே ஒரு சீ ரூட் இருக்குது, மிகப்பெரிய சீ ரூட் இருக்குது. அந்த வழியாக தான் நிறையா டிரான்ஸ்போர்ட், அந்த சீ ரூட் டிரான்ஸ்போர்ட் வந்து க்ளோஸ் ஆச்சுன்னா எந்த ஒரு ஆயிலுமே பேரல்ஸ் ஆஃப் ஆயில் வந்து போகும். அது எல்லாமே க்ளோஸ் செய்யப்படும். யாருக்கும் எந்த ஒரு பயனுமே இருக்காமல் நிறையா வந்து பஞ்சங்களும் பட்னியும் ஏற்பட வாய்ப்பு இருக்குன்றது தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன நடக்கும்னா, ஒரு பேரலுக்குமே, அந்த ஈரான்லேருந்து வெளியேற்றப்படுற ஒவ்வொரு பேரலுக்குமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி 20 to 25% ரேட் ஏறப்படும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மோஸ்ட்லி வந்து ஒரு $150 to $200 வரைக்கும் ஒவ்வொரு பேரலுக்குமே ஏற்றுவாங்க. ஓகே, அதில் ஏற்றுனா என்ன பிரச்சனை, மற்றவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, ஒவ்வொரு விலையும் ஏற ஆரம்பிக்கும். அங்கேருந்து க்ரூட் ஆயில் டிரான்ஸ்போர்ட் ரேட் அதிகமாகும். அந்த ஆயிலை வந்து திரும்பி சுத்திகரிக்க அதுக்கு ஒரு ப்ரைஸ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து மக்களுக்கு கொண்டு போகும்போது அது ஒரு ப்ரைஸ் ஆகும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து சரி இந்த மாதிரி ஆரம்பிச்சிருச்சு, இந்த மாதிரி பிரச்சனை போய்கிட்டு இருக்குது. இது வெஸ்டர்ன் கண்ட்ரிக்கு என்ன மாதிரி பிரச்சனை வரும்னா, ஈரானில் வந்து என்ன தான் பெரிய பிரச்சனைகள், அணு ஆயுதம் எதுவும் இல்லைனாலுமே ஈரான் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி ரொம்ப சொஃபஸ்டிகேட்டடாக வச்சுருக்காங்க. அவங்க சூப்பரான சைபர் செக்யூரிட்டி சிஸ்டம் வச்சுருக்காங்க. அமெரிக்கன் பேங்க்ஸ் அண்ட் அந்த சிஸ்டமே வந்து கொலாப்ஸ் பண்ண முடியும். சப்ளை செயினை கொலாப்ஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா, அந்த வாட்டர் சிஸ்டத்தை வந்து அமெரிக்காவுக்கு பிரேக் டவுன் பண்ண முடியும். யாரால்னா ஈராக்கால். ஈராக் கிட்ட அணு ஆயுதம் இல்லாதது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. இந்த மாதிரி த்ரெட் அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. ஓகேங்களா? பட் ஆனால் அணு ஆயுதத்தை சப்போர்ட் பண்ணல. ஆனால் அது இல்லாதனால ஈஸியாக அவங்கள மிரட்ட முடியுது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ வந்து இந்தியாவுக்கு என்ன பிரச்சனை, இதனால் இந்தியா எப்படி பாதிக்கப்படும், இந்தியன் மக்கள் எப்படி பாதிக்கப்படுவாங்க? நம்ம தான் வந்து ஈராக் கிட்ட எண்ணெய் வாங்குறது நிறுத்திட்டோம். உங்களுக்கு தெரியுமா, ஈராக் கிட்ட எண்ணெய் வாங்கிட்டு தான் இருந்தோம். 3rd largest சப்ளையர் ஈராக் தான் நமக்கு இந்தியாவுக்கு இருந்தாங்க. பட் ஆனால் 2019 அப்புறம் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா யூஎஸோடைய சேங்ஷன்னால் நம்ம அது நிறுத்திட்டு நம்ம மற்ற கண்ட்ரி கிட்ட, ஃபார் எக்ஸாம்பிள் ரஷ்யா கிட்ட,
இந்த மாதிரி யூஎஸ் கிட்ட வாங்க ஆரம்பிச்சிட்டோம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா யுஇ அப்புறம் அரப் எமிரேட்ஸ் இந்த மாதிரி இடத்துல நம்ம நிறையவே ஆயில் வாங்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதுதான் ஆயில் வாங்குறதில்ல. இருந்தாலும் நம்ம எப்படி அதனால் ப்ராப்ளத்துக்கு உண்டாகும், இந்தியா எப்படி பிரச்சனையை ஃபேஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம்லாம் நிறைய இருக்குது. ஃபஸ்ட்டு இந்தியா வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவுக்கும் ஈராக்குக்குமே ரொம்பவே க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்காங்க. எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் கான்ஃப்ளிக்ட்டும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் சைனாக்கும் நமக்கும் இருக்கிற மாதிரி, பாகிஸ்தானுக்கும் நமக்கும் இருக்கிற மாதிரி ஈராக் கிட்ட நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. பெருசாக எந்த ப்ராப்ளமும் இல்லை. அங்கே ஆல்ரெடி இருந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகிட்டு நம்மளுடைய மக்கள் நிறைய பேர் அங்கே போயிட்டு தங்கி வேலை செஞ்சு நிறைய பேர் அவங்களுடைய இதெல்லாம் அமைச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் தான் இந்தியாவுக்கும் ஈராக்குக்கும் இப்போ வரைக்குமே இருந்துக்கிட்டு இருக்குது. அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் சொல்லவே தேவையில்லை. ஏகப்பட்ட ட்ரேடில் அமெரிக்காவை நம்பி தான் இந்தியாவே முக்கால்வாசி இயங்கிக்கிட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இவங்க 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ளோஸ் ரிலேஷனில் தான் இருக்காங்க. பட் ஸ்டில் இவங்க 2 பேருக்கும் பிரச்சனை ஆச்சுன்னா நம்ம பாதிக்கப்படுறது வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய ரூட். ஓகேங்களா? ரூட் எல்லாமே ரூட்டால் தான் பிரச்சனை வரும். ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ரூட் இருக்குது நம்ம இந்தியாவுக்கும் ஈராக்குக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படின்ற ஒரு ரூட் இடம் இருக்குது. அந்த கேட்வே வழியாக தான் நம்மளுடைய 80% ஆஃப் ஆயில் டிரான்ஸ்போர்ட் நடக்கும். ஈராக்குக்கும் நமக்கும் கிடையாது. மற்ற கண்ட்ரியிலேருந்து நம்ம இந்தியாவுக்கு வர வழி வந்து பார்த்திங்கன்னா ஈராக் வழியாக தான் வந்தாகணும். அந்த ஹார்மோஸ் வழியாக தான் வந்தாகணும். அது வந்து பிளாக் செய்யப்படும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக கண்ணா அப்படின்னா ரேட் எல்லாமே ஸ்கை ராக்கெட் ஆகும், தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேருக்குள்ளே போர் நடந்ததுன்னா நம்மளோட இந்தியன்ஸ் முக்கால்வாசி பேர் வந்து பார்த்திங்கன்னா கல்ஃபில் வேலை செய்கிறாங்க. ஓகேங்களா? சவுதி அரேபியாவில், கல்ஃபில், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரபில், குவைத்தில், கத்தாரில் நிறையா இடத்துல பலாயிரம் மக்கள் வேலை செய்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 8 மில்லியன் பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலேருந்து வெளியில் போய் இந்த மாதிரி கல்ஃபில் மட்டுமே வேலை செய்கிறவங்க 8 மில்லியன் பேர் இருக்காங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 8 மில்லியன் பேர் அங்கேருந்து எவாக்குவேட் பண்ணுறது எவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயம். இந்தியன் கவர்மெண்ட் அது பண்ணுறது எவ்வளோ பிரச்சனையான விஷயம்னு பார்த்துக்கோங்க. சரி, ஓகே, 8 மில்லியன் பேர் அங்கேருந்து எவாக்குவேட் பண்ணுறோம். 8 மில்லியனோட முடிஞ்சிருமான்னு பார்த்தீங்கன்னா 8 மில்லியன் பேருடைய மக்களுடைய குடும்பங்கள், அவங்களுடைய வாழ்வாதாரமே அதை நம்பி தான் இருக்குது. அவங்க அனுப்புகிற பணத்தை நம்பி தான் இருக்குது. 8 மில்லியன் பேரில் கொஞ்சம் பேர் வேணால் அவங்க அதை அங்கே செலவு பண்ணிகிட்டு இருக்கலாம். ஆனால் முக்கால்வாசி பேர் என்ன பண்ணுவாங்க, அவங்க சம்பாதிக்கிற காசை இந்தியாவுக்கு தான் அனுப்புவாங்க. அது எல்லாமே நிறுத்தி வைக்கப்படும் இந்த ப்ராப்ளம் முடிகிற வரைக்கும். சடனாக என்ன ஜாப் சேஞ்ச் பண்ண முடியாது இல்லை, இன்னொரு ஜாபை தேடி போகணும், அவங்களுக்கு நிறையா ஜாப் வந்து கிடைக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்து, இவ்வளோ கான்ஃப்ளிக்ட் வந்து அவங்க 2 பேர் சண்டை போட்டுக்கனால இந்தியாவுக்கு ஆகுன்றது தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய போர்ட் ஒன்று நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. சாபஹார் போர்ட்டுன்னு சொல்லிட்டு இந்தியன் கவர்மெண்ட்டால் ஈராக்கில் கட்டிக்கிட்டு இருக்க போர்ட்டு. நம்ம அமெரிக்காவுக்கும் ஈராக்குக்கும் சண்டை நடக்கும்போது அமெரிக்காக்காரன் வேணுன்னே பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, தெரியாமல் பட்டுருச்சுப்பா அப்படின்ற மாதிரி அந்த போர்ட்டை அடிக்கிறதுக்கு பல வழிகள் இருக்குது. ஓகேங்களா? நம்மளுடைய இந்தியன் அமௌண்ட் வந்து நம்மளுடைய ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட்டு பல பில்லியன்ஸ் வந்து நஷ்டமாகிறதுக்கு பல வாய்ப்புகள் இருக்குது. சரி, ஓகே, அந்த போட்டு நம்மளோட போட்டு எதுக்கு அங்கே கட்டினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்பிட்வீனில் பாகிஸ்தான் இருக்கான். மாப்பிள்ளையை தாண்டி தான் நம்ம அங்கே போய் ஆகணும். ஓகேங்களா? அவனை வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக பைபாஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம ஈராக்கோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டு அங்கே வந்து ஒரு போர்ட்டை பில்ட் பண்ணி நம்மளுடைய டிரான்ஸ்போர்ட்டை கன்வீனியண்ட்டாக நமக்கு ஏற்ற மாதிரி நடந்துகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ ஈராக்குக்கும் அமெரிக்காவுக்கும் சண்டை வந்துச்சுன்னா அவன் ஆட்டோமேட்டிக்காக போர்ட்டை அடிக்கிறதுக்கு பல வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கவர்மெண்ட் தான் அதை பேசி சரி பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெமிட்டன்ஸ். அதுதான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரெமிட்டன்ஸ். மக்கள் வந்து பணம் அனுப்புவாங்க, வாழ்வாதாரம் இழக்கப்படும். அங்கே பிரச்சனை இருந்தால் இங்கே இருக்க மக்கள் அழுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இங்கே இருக்க மக்களுக்கு அன்றாட தேவைக்கு பணம் இல்லாமல் போகும், ஆட்டோமேட்டிக்காக விலை ஏறும். சரி, ஓகே, இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. அங்கேருந்து இந்த மக்களுக்கு மட்டும்தான் பாதிப்பா? மற்ற இந்தியன்ஸ் தமிழ்நாட்டிலேயோ, கேரளாலேயோ, ஆந்திராலேயோ, கர்நாடகாலேயோ இந்த மாதிரியான மக்களுக்கு பிரச்சனை இல்லையான்னு பார்த்தீங்கன்னா அங்கேயுமே மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது. மெயின் மேட்டர் சப்ளை செயின் சுத்தமாக அடி வாங்கப்படும். சப்ளை செயின் அடி வாங்கிச்சுன்னா எல்லாமே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காய்கறி விலை ஏறிச்சுன்னா அந்த காய்கறி விலை எப்படி விலையேறும், காய்கறி எப்படி விலையேறும்? அவங்க வந்து ஒரு உற்பத்தி பண்ணுறாங்க, ஒரு அக்ரிகல்ச்சர் பண்ணுறாங்க. அவங்க வந்து அந்த கத்திரிக்காவோ வெங்காயத்தையோ கொண்டு போய் மார்க்கெட்டில் கொண்டு போய் சேர்க்கணும். கையிலே கொண்டு போவாங்களா? மாட்டாங்க. அவங்க ஒரு டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுவாங்க. சின்ன விவசாயினா அவங்க சின்ன வண்டி யூஸ் பண்ணுவாங்க. பெரிய விவசாயி கொஞ்சம் பெருசாக பண்ணுறாங்கன்னா அவங்க பெரிய பெரிய டிராக்டரு, லாரி, கார் இது மாதிரி வேறு ஏதாவது இவங்க யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து பெட்ரோல் செலவு இருக்குது. ஓகேங்களா? அந்த பெட்ரோல் செலவு ரேட் ஏறிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காகவே காய்கறி விலை ஏறும். காய்கறி விலை ஏறிச்சுன்னா சின்ன மக்கள் நார்மலாக இந்த மிடில் கிளாஸில் இருக்கவங்க ஓரளவுக்கு அஃபோர்ட் பண்ணிவிடுவாங்க. கஷ்டப்படுறவங்க அவங்க எப்படி அந்த காய்கறியோ ஒரு பொருளையோ ஏதோ ஒன்று வாங்குவாங்க. ஸோ அங்கேருந்து டிரான்ஸ்போர்ட் பாதிக்கும். எல்லா ஃப்ளைட் சிஸ்டம் நிறையாவே பாதிக்கப்படும். அங்கே இருக்க ஸ்கை ரூட் வந்து பிளாக் செய்யப்படும். அந்த வழியாக போகாமல் சுற்றி போகணும்னு சொல்லுவாங்க. ஸ்கை ரூட் வந்து பிளாக் செஞ்சதுன்னா அதுவும் சடனாக ரேட் ஏறும். இதெல்லாம்
ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய வீழ்ச்சியும் வரும், ஈராக்கும் வீழ்ச்சி அடையும். அமெரிக்கா வீழ்ச்சி அடைஞ்சால் நம்மளுடைய இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் அதை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணும். அமெரிக்காவில் ப்ளஸ் ஆச்சுன்னா இங்கே ப்ளஸ் ஆகும், அங்கே மைனஸ் ஆச்சுன்னா இங்கே மைனஸ் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்து கான்ஃப்ளிக்ட்ட முடியும். ஸோ கடைசியாக நான் சொல்லிக்க விரும்புகிறது, ப்ராப்ளம் இருக்கக்கூடாது. இது வந்து இப்போ வரைக்குமே ப்ராப்ளம் ஆகலை. பட் ஸ்டில் வந்து ட்ரம்ப் சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட்னால எல்லாருமே அடுத்த ஸ்டெப் இதுவாக தான் இருக்கணும் யோசிச்சிருக்காங்க. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், இதை பற்றி தெரிய வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கல்ஃபில் வாழ்கிறவங்க, கல்ஃபில் வேலை செய்கிறவங்க, அங்கே இருக்க ஃபேமிலிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க, சேஃபாக இருக்க சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.